ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. அதனால் ஒயிட் டை, ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பெல்ட் போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அரணா கொடி வெளியில் அதுதான் போட்டிருக்கேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வசனம் வரை. வசனம் 1. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து தம்முடைய காப்பானின் பிராணனை வாங்க தேடுகிறான். நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? என்றான். And David fled from Naioth in Ramah and come and said before Jonathan, What have I done? What is mine iniquity? And what is my sin before the Father, that he seeketh my life? வசனம் 2. அதற்கு அவன், அப்படியே ஒரு காலமும் வராது. நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பான் என்ன? இப்படியே இருக்க மாட்டாது என்றான். And he said unto them, God afraid, thou shalt not die. Behold, my Father will do nothing in it great or small, but that he will serve it me, and why should my Father hide these things from me? It is not so. வசனம் 3. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாதது என்பார். மரணத்திற்கு எனக்கும் ஒரு அடி தூரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்கிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். And David swore moreover and said, And thee, Father, creatingly can know that I have found grace in thine eyes. And he said, Let not and Jonathan can know this last he be and grieved, but truly as the Lord and liveth, and as the soul and liveth, there is but and step but run me and death. வசனம் 4. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உம்முடைய மன விருப்பம் என்னது என்று சொல்லும், அதன்படி உமக்குச் செய்வேன் என்றான். Then said and Jonathan unto the David, Whatsoever thy soul and desire, I will even do it for thee. வசனம் 5. தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவுடனே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். அப்பயும் அமாவாசைலாம் இருந்திருக்கு போல இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்து இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். And David said unto the Jonathan, Behold, tomorrow is new moon,
and I should not feel too set with keeping that meat, but let me go, that I may hate myself in the field and to the 3 days at even. வசனமாறு, உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தாள். தன் ஊரானாகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கும் ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்குப் போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். If their father had all the miss me, then says David, earnestly ask relief of me that he may run to the Bethlehem, his city, for there is a yearly sacrifice there and for all the families. வசனமேல் அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியனுக்கும் சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பும் தீர்மானம் பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். If he say, though it is will, the servants shall and have and peace, but if he be very worth, then be sure that he will his determines by him. வசனமிட்டு, ஆகையால் உம்முடைய அடியனுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியனுடனே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என்னிலே ஒரு அக்கிரமம் இருந்தால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கும் கொண்டு போக வேண்டியது என்னை என்றான். Therefore thou shalt deal kindly with thy servant, for thou hast done forward the servants into the covenants of the Lord and with thee, withstanding, if there be in me iniquity, surely me thyself, for the way shouldest thou bring me to thy father. வசனம் 9. அப்பொழுது யோனத்தான், அப்படியே உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்து இருக்கிறது என்று நான் நிச்சயமாகவே அறிந்திருந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவித்து இருப்பேனே என்றான். And Jonathan said, and be it from thee, for if I can now currently that evil were determined by me and the father to come upon thee, then will not I tell it thee. வசனம் 10. தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடின உத்தரவு சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். Then said David to the Jonathan, who shall and tell me, had what if thy father answer thee regularly. வசனம் 11. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். And Jonathan said unto the David, come and let us go out into the field. And they went out both of them into the field. வசனம் 12. அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே முன்னிட்டு இதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளையாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் மனதின் மேலே தயவாய் இருக்கிறேர் என்று கண்டு அதை அப்பொழுது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தாள். And Jonathan said unto the David, O Lord and God of the Israel, when I have the sounded me farther about to the morrow any time at the 3 days, and behold, I will be there, and be good toward David. And I then send not into thee, and show it thee. வசனம் 13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்துடனே போகும்படிக்கும் உம்முடைய அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனுடனே இருந்தது போல உம்மோடும் இருப்பார். The Lord do so and much more to Jonathan, but if it
please my father to do thee evil, then I will show it thee and send thee away, that thou mayest go in peace, and the Lord be with thee as he hath been with my father. வசனம் 14. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு இதை செய்ய வேண்டியதும் அல்லாமல், and thou shalt not only willy hate I evil, show me the kindness of the Lord that I did not. வசனம் 15. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவே என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான். But also thou shalt not cut off the kindness from my house, for ye ever know not when the Lord had cut off the enemies of the David every one from the face of the earth. வசனம் 16. அப்படியே யோனத்தான் தாவீதின் குடும்பத்துடனே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கைகளில் கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி. So Jonathan made an covenant with the house of the David, saying, Let the Lord heaven inquiry hit the hand of the David enemies. வசனம் 17. யோனத்தான் தாவீதின் மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். And Jonathan caused David to serve against, because he loved him, for he loved him as he loved his own soul. வசனம் 18. பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். Then Jonathan said unto David, Tomorrow is the new moon, and thou shalt be missed, because the set will be empty. வசனம் 19. காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு தீ விரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திரும். And when thou hast and stay there 3 days, then thou shalt go down inquiry and come to the place where thou didst hide thyself when the business was in hand, and shalt remain by the stone Ezer. வசனம் 20. அப்பொழுது நான் குறிப்பு வைத்து ஏய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, and I will shot 3 arrows, and the side and thereof as God I shot had a mark. வசனம் 21. நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்து கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்திலே நான் சொன்னால், நீர் வாரும், அப்பொழுதும் ஒன்றும் இல்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். And behold, I will send I late, saying, Go find out the arrows, if an expressly say unto the late, Behold the arrows are on this side of thee, take them, then come thou, for there is the peace to thee, and no hate, as the Lord and live it. வசனம் 22. இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்தில் கிடைக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டனிடத்திலே சொன்னான், நீர் போய்விடும், இப்பொழுது கர்த்தர் உமக்கு போகச் சொல்லுகிறார் என்று அறியும். But if I say though unto the young man, Behold the arrows that behind thee, go thy way, for the Lord and hate send thee way. வசனம் 23. நீ நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றென்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். And as touching
the matters which thou and I have to speak of the behold the Lord and by the button thee and me forever. வசனம் 24. அப்படியே தாவீது வெளியே ஒளித்து கொண்டு இருந்தான். அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ணும் உட்கார்ந்தான். So David hidden himself in the field. And when the new moon was come, the king set him down to eat meat. வசனம் 25. ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்திலே எப்பொழுதும் போல உட்கார்ந்திருந்தபோது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்பனோரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாகி இருந்தது. And the king sat upon the seat, as the other times even upon the seat by the evil. But the will and Jonathan rise, and Abner sat by the south and said, and David's place was empty. வசனம் 26. ஆனாலும் அவன் திட்ட அது இருக்கிறதான அவன் திட்டப்படுத்தானான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. Now Saul speak not anything that day, for the triggered something he befallen him, and he is not unclean. Surely he is not clean. வசனம் 27. அமாவாசைக்கும் மறுநாளிலே தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. அப்பொழுது சவுல் ஈசாவின் மகன் நேற்று இன்று போஜனத்துக்கும் வரும்போது என்று தன் குமாரனாகிய ஜோனத்தானை கேட்டான். And it's come to pass, and that morrow, which was the second day of the month, that David his place was empty. And Saul said unto the Jonathan his son, wherefore and come it not the son of the Isaiah to meet nature yesterday and today. வசனம் 28. ஜோனத்தான் சவுலுக்கு பிரதி உத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்து கேட்டு. And Jonathan answered Saul and David earnestly asked leave and meet you go to Bethlehem. வசனம் 29. அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார்கள் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்கள் எனக்கு தயை கிடைத்ததனால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனால் தானே அவன் ராஜாவின் பந்திக்கும் வரவில்லை என்றான். And he said, and let me go, I pray thee, for your families hate a sacrifice in the city, and my brother he hate commanded me to be there. And now if you have the found and favor in any eyes, let me get away, I pray thee, and see me brother. And therefore and he commit not unto the king's as table. வசனம் 30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேலே கோபம் உண்டாகி அவனை பார்த்து, இரண்டகம் மறுபாடும் உள்ளவன் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மனத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாகவும் தெரிந்து கொண்டு இருக்கிறதை நான் அறியேனே. Then Saul as again arose and kindly and against Jonathan, and he said unto those sons of the prophets, repliers, women, and do not I can know that thou hast and chosen the sons of the Jews to thine own confusion, and unto the confusion of the mother and nakedness. வசனம் 31. ஈசாயின் மகன் பூமியின் மேலே உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஞானனானாலும் உன் ராஜபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து உன்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். For as long as the sons of Jews live upon the ground, thou shalt not be established where their kingdom
Wherefore and now and send and fetch him unto me, for we shall and surely die. வசனம் 32. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்னச் செய்தான் என்றான். And Jonathan answered and Saul his father, and said unto him, Wherefore and shall and be slain? What hate he done? வசனம் 33. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேலே ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்து இருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு, இவ்வளோ நாளாக அவன் கொல்றான்னு தாவீதுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆனால் யோனத்தானை தாவீது நேசித்த யோனத்தானுக்கு எப்போ தெரிய வந்தது? ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது. And Saul and cast an eye Joel had him through the meat. அவன் வந்து அவங்க அப்பா மேலே வச்சிருந்த பாசத்தினால அவங்க அப்பா அது மாதிரி செய்ய மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தான். அதனால தான் whereby Jonathan can know that it was and determined have his father to the surely David. வசனம் 34. கோபாதமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைக்கு தினமே போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிட்டு இருந்தது. ஆமாம், அவங்க அப்பா இவ்வளோ கெட்டவராக இருக்காருன்றது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வந்தது. ஸோ Jonathan rise from the table in the fierce again and did eat and no meat the second day of the month, for the was and give word for David, because he is father and had and done him semi. வசனம் 35. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளை என்றானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய், and it's come to pass in the morning that Jonathan went out into the field at the time and appointed with David, and a little lad it with him. வசனம் 36. பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். And he said unto his and lay, run and find out now and their arrows with I shot and as the lad ran he shot and rose and be and him. வசனம் 37. யோனத்தான் எய்த அம்புக்கு இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு முன்னே அப்பாலே இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். And when the lad was come to the place of the arrows which Jonathan had shot, and Jonathan cried after with the lad and said, and is not his arrows by hand thee. வசனம் 38. நீ தீர்த்து தீர்க்காமல் தீவிரித்து போடப்பட்ட போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படி யோனத்தான் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்திலே கொண்டு வந்தான். And Jonathan cried and after the lad, make and speed and haste and stay not. And the Jonathan's son lad get rid up the arrows and come to his master. வசனம் 39. அந்த காரியம் யோனத்தானுக்கு தாவீதுக்கும் தெரிந்து இருந்தது அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. But the leaden can know not anything, only Jonathan and David can know the mother. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்திலே கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். And Jonathan gave his heartily unto this lad and said unto him, go cry them unto the city. To the city. 41. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது சொன்ன தென்புறமான இடத்தில் இருந்து எழுந்து அந்த தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். இதுதான் உண்மையான நண்பர்கள்.
And as soon as the lad was unwarned, David and rise out of the happier place to run on the south and fell on his face through the ground, and bowed himself 3 times, and they kissed no one another and wept one with his another until David excursed. வசனம் 42. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்துடனே போ, கர்த்தர் என்றென்றைக்கும் உனக்கும் எனக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். And Jonathan said unto David, Go in the peace, and for much as we have whereon both have you seen the names of the Lord, and saying, The Lord, and but when me, and thee, and but when my said, and they seed and forever. And he rise and departed, and Jonathan went into the city.